மச்சான் எப்படியோ டான்ஸ்ல வின் பண்ணிட்டேன்டா. அம்மா கண்டி தெரிஞ்சுதான் வச்சுக்கேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. டேய் நீ ஜெயிச்சிட உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. இதோ உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன். ஏய் அவன் தாண்டி ஃபோன் பண்றான். போட்டில ஜெயிச்சிட்டான் போல இருக்கு. ஹலோ ஜெயிச்சிட்டேடா? இல்லம்மா அந்த காம்படிஷன்ல நான் தோத்துட்டேம்மா. என்னடா சொல்ற? அக்கா என்னக்கா ஆச்சு? அக்கா சொல்லுக்கா என்னக்கா ஆச்சு? டேய் ஏன்டா அம்மா எடுத்து தோத்துட்டேன்னு சொன்னா? டேய் தோத்துட்டேன்னு அம்மா நினைச்சுக்கிட்டோம். வீட்டுல போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுப்போம். அம்மா நான் தோத்துட்டேன் நினைச்சியா? நான் ஜெயிச்சிட்டேம்மா. மோ நம்ம நான் ஜெயிச்சிட்டு வந்து நிக்கிறேன், நீ மட்டும் தூங்கின்னு இருக்க. மோ ஏஞ்சிடுமா. டேய் மச்சான் இதோ பாரு அம்மா தூங்கின்னு இருக்காங்க. மோ ஏஞ்சிடுமா. அம்மா மா அக்கா ஏங்க அம்மா பேச மாட்டாங்க? அக்கா ஏன் அம்மா ஏஞ்சிக்க மாட்டாங்க? மோத்தி ஆயாக்கு என்ன ஆச்சு? ஏன் பேச மாட்டாங்க? காரணமா ஆயா நம்ம விட்டு போயிடுச்சு. விளையாடியா? அம்மாலாம் என்னை விட்டு போவாது. அம்மா 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 ஏந்திருமா. அம்மா அம்மா நீ ஆசைப்பட்டது வின் பண்ணி வந்திருக்க பாரு. ஏந்திருமா. அம்மா நான் சும்மா விளையாடுதமா பண்ணேன். ஏந்திருக்கம்மா. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா. அம்மா ஏந்திருமா. என்னடா நீ இன்னும் சாவலியா? டேய் நீதான் தோத்த மாதிரி நடிப்பியா? நான் உதா சத்த மாதிரி நடிப்பேன். நடிச்சியா? நான் ஜெயிச்சிட்டேன்னு உனக்கு யாருமா சொன்னா? இதோ இருக்கிறானே சந்தோஷ் இவன் தான் சொன்னான். இது எப்படி நடந்தது? அம்மா ஏமாத்த தப்பு தானே மச்சான். எப்படி சத்த மாதிரி ஏமாத்தணும் பத்தியா? நல்லா ஏமாத்துறமா. இரு எத்தனை வந்துடுறேன். என்னடா எத்தனை வர போற? சத்த மாதிரி ஏமாத்துற. வெளியே இருக்கிற அம்மிகளை வந்து மொத்த வரை சாவடிக்கிறீரு. எங்கடா அவன்? இதெல்லாம் எந்து தர மாட்டேனே. என்னைய தள்ளி விட்ட உன்னை நான் பண்ற பாரு. கருமவ சட்டை கிச்சு உன்னை அடி வாங்க ஆக்கறேன்டி. மோத்தி நீ சட்டடி. ஏய் ஏய் மோத்தக்கா இதன் துண்டு துண்டா கம்பெனி தரியா? ஏன் உன் கையில நீ கட் பண்ணிக்க. நீதான் அழகா கம்பெனி ஆச்சா, அதான் உன்கிட்ட கொடுக்கலான்ட்டு வந்தேன். ஆமா ஆமா நான் அழகா கட் பண்ணுவேன். குடு குடு. மாவனே நீ சத்தடி. மொத்தக்கா நான் தள்ளி குடிச்சாரு. நீ இங்க யாரு? சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார வெற்றி. மாமா மொத்தக்கா உன் சட்டையை கட் பண்ணிச்சு. ஐயோ என் சட்டை வந்து கேளு மாமா. இன்னைக்கு இருக்குதுடா அவளுக்கு. ஏய் நாடி பண்ணினுங்கற? பார்த்தா தெரியல கட் பண்ணுங்கற. ஏண்டி என் சட்டையை கீச்சது மட்டும் இல்லாம நெக்கலா பேசுறியா? இது ஊர் சட்டையா? ஆமாண்டி ஆசாசியா வாங்கி கொடுத்த சட்டையை இப்படி அசிங்கப்படுத்திட்டேடி உன்ன. இன்னொரு வாட்டி அவன் சட்டை மேல கைய வச்ச அவ்வளவுதான். நல்ல வேலை நம்ம நினைச்ச மாதிரி நடந்துச்சு. அம்மா மோத்தி மாமா ஹாஸ்பிடல் கூட்டின்னு போறேன். உடம்பு நெருப்பா சுடுது, கொஞ்சம் பாத்துக்கோ. நான் போய் ஆட்டோ கூட்டின்னு வரேன். உடம்பு சூடுதானே எதுக்கு ஹாஸ்பிடல் கூட்டின்னு போறாங்க? இந்த தண்ணி எடுத்து ஊத்துறா சூடு கொஞ்சம் போதே. ஏய் ஏன்டி அம்மா தண்ணி ஊத்துன? ஆயா இந்த குண்டா சூடாகும் போது தண்ணி ஊத்துறா சரியா போச்சுல. ஃபிளாஷ்பேக். மோத்தி அடுப்பு மேல குண்டா எடுத்து தண்ணி பிடிக்கணும். அப்பா அப்பா என்னடியாச்சு? ஆயா குண்டா சமையா சுடுதியா? ஏய் அடுப்புல இருந்து சுடாம இருக்கா? அந்த தண்ணி எடுத்து ஊத்து சரியா போய்டும். தண்ணி ஊத்துனா சரியா போய்டுமா? அட ஆமா சுடல. ஆமா அதே மாதிரி மாமா உடம்பு சூடா இருந்துச்சு, தண்ணி ஊத்துனா சரியா போச்சா? அடி பாவி.
ஐயா போதும் ஐயா, எங்க வயிறு ஃபுல்லாச்சு போயா. ஜாலி ஆயிடுச்சுப்பா. இன்னும் ஒரே ஒரு வாய் மட்டும் ஊட்டிப்பா. உன்னால்தான் கெட்டு போறான் அவன். ஐயா பாரு ஐயா, அம்மா திட்டுது. அவன் கடக்குறான், நீ ஊட்டிக்குப்பா. இதே மாதிரி பாசம் ஊத்தே அவனை கெத்து விட்டுரு. ஐயா நீ ஏன் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற? நாளைக்கு நான் செத்தா நீ தானேப்பா கொல்லி போடணும். அதனாலப்பா நான் பாசமா இருக்கிறேன். நேது நாளைக்கு சாவரியா? ஆயா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, நீ இன்னைக்கே செத்துரு, நான் இன்னைக்கே கொல்லி வச்சிருந்தேன். இன்னைக்கே சாவணுமா? நீ இங்கே ஏரியா, நான் போய் கிருஷ்ணால வெத்திப்படி எடுத்து வந்துடுறேன்னா. ஐயோ என்ன சாவடி பாக்குறானே. ஆயாவை நான் இன்னைக்கே கொளுத்திடுறேன். காப்பாத்துக்கிறேன். நான் ஆயா ஓடுது. அம்மா இங்க பாத்தியா, உனக்காக காஸ்ட்லியான புடவை எடுத்து வந்துக்கிறேன். ஏய் ரேஷன் கடை புடவை எடுத்து வந்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? போட. அம்மா உன் மேல சத்தியமா இது ரேஷன் கடை புடவை இல்ல, இது விலை 1500 ரூபாய். என்னடா சொல்ற? 1500 ரூபாவா? ஆமாமா, புடவை நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதுடா புடவை. இந்த புடவை எங்கேயோ பாத்துட்டேனே. ஆஹா ஒரு கிட்டாவது 1500 ரூபாய் ஊத்து உனக்கு புடவை எடுத்து வந்தேன். ஆனா நான் தான் பசங்க படத்துக்கு கூப்பிட்டாங்க, அது காசு இல்லாம இருக்கேன். உங்ககிட்ட காசு இல்லையா? எவ்வளோடா வேணும் உனக்கு? கம்மிதாம்மா, வெறும் 500 ரூபாய். ஐயோ 500 ரூபாய். ஆயா இது போன வச்சு தாத்தா தூத்து புடவை மாதிரி இல்ல. தாத்தா எடுத்து குத்து போடுவியா? அட ஆமா. இன்னைக்கு நான் கோமா. டேய் மறுபடியும் ஏமாத்தலான்னு பாக்குறியா என்ன? பின்ன வீட்டுல 100 புடவை கட்டாம இருக்குது, அவ்வளவு புடவை வச்சுக்கின்னு எல்லாருக்கிட்டையும் என் பையன் புடவையே தர மாட்டான்னு சொல்லி குறை சொல்லி வந்துனுக்குற. நீ பண்ற தப்பு இல்லைன்னா நான் உன்னை ஏமாத்துனது தப்பு இல்ல. அப்ப உன் அன்னைக்கு தான் தப்பு உண்மையை இல்ல. சொல்ல கோவம் வந்துருமே. ஐயோ டேய் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா உனக்கு? வீட்ல எந்த பொருள் வச்சாலும் எடுத்து சாப்பிடுற? மோ ஏமா அவளை திட்டுற? வீட்ல எந்த பொருள் வச்சாலும் எடுத்து சாப்பிடுறடா. ஏய் எதுக்கு எடுத்து சாப்பிடுற? ஏய் வீட்ல எந்த பொருள் இருந்தாலும் எடுத்து சாப்பிடுவேன்டா. சரி உனக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்னடா போட்டி? இந்த அல்வாவை நான் வீட்டுக்குள்ள மறைச்சு வைப்பேன், இதை மட்டும் நீ கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துட்ட வீட்டுல எந்த பொருளா இருந்தாலும் எடுத்து சாப்பிடலாம். போட்டிக்கு நான் ரெடி. முடிஞ்சா கண்டுபிடுறி, போய் கண்டுபிடுறி. வீட்ல எனக்கு தெரியாத இடமே இல்லடா. ஏய் நீ வீட்ல ஒலி கேக்கல, என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? ஏய் நான் வீட்டுல தாண்டி ஒலிக்க வச்சேன். அப்பனா உள்ள இருந்து எத்துனாடா. தள்ளி பொடி சொத்து முட்டை பாத்தியா? டேய் எங்கடா ஒலி வச்சா? இத்தனை நாளா நீ திறந்து பார்க்காத இடம். அதுனா இடம். உன் ஸ்கூல் பேக். இது வரைக்கும் எப்ப திறந்து பார்த்திருப்பியா? இனிமே வீட்டுல எந்த பொருள் சாப்பிட்ட அவள் தான்.